மெக்சிகோ ஃபேமிலி குழந்தையோட சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அவங்க எத்தனையோ பேர்கிட்ட வந்து குழந்தையோட சிகிச்சைக்காக வந்து உதவி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சரியா கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு சேரிட்டி வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது. அவங்க உண்மையிலேயே வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து பெரிய அளவு சந்தோஷப்பட்டாங்க. தங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கை வந்து இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு வர்றாங்க. அந்த சேரிட்டியோட உதவி மூலமா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ போக வர ஃபிளைட்டு எல்லாமே வந்து அதாவது இங்க வந்து ஃபிளைட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிகிச்சை அதாவது நம்ம வந்து இங்க வந்து லோக்கல்ல வந்து ஆம்புலன்ஸ் இருக்கும்ல அதே மாதிரி வந்து ஏர் ஆம்புலன்ஸ் இது வந்து என்னன்னா ஒன்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸ் வர ஸோ அதுக்கான செலவு எல்லாமே வந்து சேரிட்டி வந்து ஏத்திருக்கு. ஸோ இவங்க வந்து என்னன்னா பென்சில்வேனியால இருந்து மிசோரி ஏர்போர்ட்டுக்கு பென்சில்வேனியா ஏர்போர்ட்டுக்கும் மிசோரி ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அப்படி வந்து என்னன்னா அந்த விமான ஆம்புலன்ஸ்ல வந்து கிளம்புறாங்க. அதுல வந்து கிளம்புறவங்க வந்து 6 பேரு. அதாவது அந்த குழந்தை பிளஸ் அவங்களுடைய அம்மா. சோ பைலட், கோ பைலட், மருத்துவ மருத்துவர், உதவி மருத்துவர் மொத்தமே 6 பேர் தான். சோ அந்த டீமோட ஃபுல்லா எல்லா உபகரணங்களோட வந்து அந்த பிளைட் வந்து பென்சில்வேனியால இருந்து மிசோரிக்கு வந்து கிளம்பி வந்து ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். ஒரு சார்ந்ததுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த விமானம் வந்து சோ கட்டிடங்கள்ல மீறி மோதி வெடிச்சதுனால வந்து என்னன்னா ஒரு பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து என்னன்னா ஒரு பெரிய அளவு வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி நடந்திருக்கு. நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க. கார்கள்லாம் வந்து சின்ன பின்னமா போயிருச்சு. அதனுடைய போட்டோ எல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய அளவு வெடி விபத்து நடந்த மாதிரி தான் தோணுது. ரெஸ்கியூ டீம் வர்றாங்க. இமிடியேட்டா வந்து தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா போலீஸ் வந்து ஒரு அறிக்கையும் சொல்லுது. அதாவது வந்து அங்க வந்து விமானத்தின் பாகங்கள் வந்து பல இடத்துல வந்து கிடக்கு. நீங்க அதை பார்த்து வந்து எதுவும் எடுத்துடாதீங்க. இமிடியேட்டா 911 போன் பண்ணுங்க. நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விமான சம்பந்தமான விபத்துக்கள் நடக்கிறப்ப வந்து 2 டீம் வந்து இத வந்து பண்ணுவாங்க. ஒண்ணு ஆய்வு பண்ணுவாங்க. எப்படி வந்து நடந்துச்சு, எப்படி வந்து அதனுடைய விளைவுகள் என்ன, இனிமேல் எப்படி நடக்கக்கூடாது, அப்புறம் பிளாக் பாக்ஸோட டீட்டெயிலோட ஒர்க் எல்லாத்தையும் வந்து ஒரு 2 டீம் தான் மேற்கொள்வாங்க. வந்து எஃப்ஏவும் என்டிஎஸ்பியும் தான். ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இது வந்து ஒரு பேரிடியான நிகழ்வு கூட. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய அளவு வந்து விமான விபத்து நடந்துச்சு. ஸோ அந்த ஆய்வு அறிக்கை கூட வரல. இது மற்றொரு விபத்து வந்து நடந்திருக்கு.